பூமியின் மீது விழுந்த விண்கற்களிலேயே மிகப்பெரியது இதுதான். விண்கல் விழுந்தது இப்போது அல்ல, சுமார் 80,000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்கிறது ஒரு ஆய்வு. இந்த விண்கல் தட்டை வடிவத்தில் இருந்ததாலும் குறைவான வேகத்தில் பூமியின் மீது விழுந்ததாலும் பெரிய பள்ளம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த விண்கல் விழுந்த இடத்திலேயே அதனை பாதுகாத்து வருகின்றனர். இது ஒரு சுற்றுலா இடமாக மாறியுள்ளது. 1955ஆம் ஆண்டு நமீபியா அரசாங்கம் இதனை தேசிய நினைவுச் சின்னமாக அறிவித்துள்ளது. நமீபியாவின் பொருளாதாரம் ஒரு நவீன சந்தைத்துறையை கொண்டுள்ளது. பெரும்பான்மையான மக்கள் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் முக்கிய தொழில்கள் இறைச்சி பேக்கிங், மீன் பதப்படுத்துதல், தாமிரச் சுரங்கங்கள் முதலியனவாகும். நமீபியா டாலர் 1993 முதல் நமீபியாவின் நாணயமாக இருந்து வருகிறது. இது 100 சென்ட்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நமீபியாவில் சுற்றுலா ஒரு பெரிய தொழிலாகும். ஆண்டுதோறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் நமீபியாவிற்கு வருகை தருகின்றனர். எட்டோஷா தேசிய பூங்கா இது 22,270 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய தேசிய பூங்காக்களில் ஒன்றாகும். நமீபிய வன விலங்குகளை கண்காணிக்க சிறந்த இடம். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பாலைவனத்தில் உள்ள நீர்நிலைகளில் ஒன்றின் அருகே சென்றால் போதும். காண்டாமிருகங்கள் மற்றும் சிங்கங்கள் என நீர் பருக வரும் அனைத்து உயிரினங்களையும் காணலாம். டியூன் 45 என்பது நமீப் பாலைவனத்தில் உள்ள மிக உயரமான குன்று. இது சுமார் 260 அடி உயரத்தில் உள்ளது. மணல் வெப்பமடைவதற்கு முன்பு அதிகாலையிலேயே மேலே ஏறிவிட வேண்டும். உயரத்திலிருந்து பார்க்கும்போது அற்புதமான பாலைவன காட்சிகள் உங்கள் கண்களின் முன்னே விரிவதைக் காணலாம். ஃபிஷ் ரிவர் கேன்யன் உலகின் 2வது பெரிய பள்ளத்தாக்கு. நமீபியாவின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் இங்கிருந்து காணலாம். காலனித்துவ நகரமான லோடரிட்ஸுக்கு செல்வது மற்றொரு பரிமாணத்தில் அடியெடுத்து வைப்பது போல் இருக்கும். இந்த நகரத்தை சுற்றி பார்க்கும்போது ஐரோப்பிய கட்டிடக்கலை, சார்க்ராட், வெயிஸ் பீர் வழங்கும் உணவகங்கள் என்று ஜெர்மனியின் மினி பதிப்பில் இருப்பது போன்று இருக்கும். ஸ்வக்கோப்மன் ஒரு கடற்கரை ரெசார்ட் மற்றும் ஜெர்மனி காலனித்துவ கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது 1892இல் ஜெர்மன் தென்மேற்கு ஆப்பிரிக்காவின் முக்கிய துறைமுகமாக நிறுவப்பட்டது. ஸ்வாக்கோப் ஆற்றின் தெற்கே லாங்ஸ்ட்ராண்ட் அருகே கண்கவர் மணல் திட்டுகள் உள்ளன. அருகில் உள்ள ஒரு பண்ணை சுற்றுலா பயணிகளுக்கு ஒட்டக சவாரிகளை வழங்குகிறது. லால்விஸ் விரிகுடா நமீபியாவின் 2வது பெரிய நகரம் மற்றும் நாட்டின் முக்கிய துறைமுகம். இளஞ்சிவப்பு பிளமிங்கோக்கள், பெலிக்கன்கள் மற்றும் பிற பறவை இனங்களின் பிறப்பிடம் வால்விஸ் விரிகுடா. நமீபியாவின் உணவு பாரம்பரிய சமையல் முறைகளோடு ஜெர்மன் மற்றும் தென்னாப்பிரிக்க தாக்கங்களின் கலவையாகும். சோளம் நமீபிய உணவுகளில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் மூலப்பொருளாகும். பில்டாங் தென்னாப்பிரிக்காவில் தோன்றியிருந்தாலும் நமீபிய பில்டாங் சிறந்த இறைச்சி என்று பலர் கருதுகின்றனர். பில்டாங் என்பது உலர்ந்த இறைச்சியாகும். இது பல நாட்கள் ஊற வைக்கப்பட்டு பின்னர் மசாலா தடவி 2-3 வாரங்களுக்கு உலர வைக்கப்படுகிறது. மீலி பாப் என்பது பாரம்பரிய கஞ்சியாகும்.
இது ஒஷிவாம்போ சமூகத்தின் பிரதான உணவாக கருதப்படுகிறது. இது தடிமனாகவும் கெட்டியாகவும் தயாரிக்கப்படுகிறது. இது இறைச்சி உணவுடனும் சூப்புடனும் பரிமாறலாம். பொச்சிகோஸ் பில்டோங்கை போலவே இந்த உணவும் தென்னாப்பிரிக்காவில் தோன்றியது. இது கோழி இறைச்சியுடன் காய்கறிகள் கலந்து இரும்பு பானையில் 3 முதல் 4 மணி நேரம் சமைக்கப்படுகிறது.